சடனாக ஒரு பிளானு ஊருக்கு கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. இப்போ தான் வந்தோம். வந்து ஒரு 10 நாள் கூட ஆகல. ஆனால் திரும்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அதனால வீட்ல இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்த்தேன். இதில் அதிகமாக புதினா தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் சண்டே மார்க்கெட் போகும்போது ரூ. 10க்கு அவ்வளோ புதினா குடுத்துட்டாங்க. நான் வாங்கும்போது எனக்கு புதினா ஃப்ளேவர்னா கொஞ்சம் பிடிக்கும். அதனால தொக்கு மாரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சி தான் புதினா அதிகமாக வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால இப்போ அத தொக்கு மாரி பண்ணி ஊருக்கு போம்போது எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லி தான் புதினா தொக்கு எடுத்து பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். போகும்போது எடுத்துட்டு போயிற வேண்டியதான். அதுக்கப்புறமா நாங்க ரெகுலரா ஒரு கடையில இங்க பக்கத்துல தயிர் வாங்குவோம். அங்க தயிர் சூப்பரா இருக்கும். சரி அந்த கடையில இப்போ புதுசா நெய்யும், அதுக்கப்புறமா பால் திரட்டு இது 2ம் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி நாங்க வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அதோட வாசனையே சூப்பரா இருந்தது. நேத்து நெய்ய வந்து ரவா லட்டுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் வாசனை சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பால் திரட்டு அதுவும் நம்ம வீட்ல செஞ்ச மாரியே நல்லா சூப்பரா மணமா இருந்தது.